வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். ஒரு வேளாள பக்தர் மகா பெரியவா கிட்ட நான் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கலாமா அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமான கேள்வியை கேட்குறார். சொல்லலாம் கூடாது அப்படின்னு எதை சொன்னாலும் அதுக்கான சாதக பாதகமான விமர்சனங்கள் வந்துடும் இல்லையா? ஆனால் மகா பெரியவா என்ன அழகாக அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார், எப்படி அந்த சுச்சுவேஷனை கையாளுறார் அப்படின்றத பற்றினது தான் இந்த பதிவு. இந்த சம்பவம் பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தோட பணி சனாதன தர்மங்களை பேணி பாதுகாப்பது. கடந்த 1000 வருஷத்தில் பாரதம் எதிர்கொண்ட தாக்குதல்கள் ஏராளம். அதையெல்லாம் தாங்கிண்டு சில சமயங்களில் நாணல் போல வளைஞ்சு கொடுத்து அப்புறம் புயல் காத்து நின்னதும் நிமிர்ந்து நின்று வேர்களை காப்பாற்றிக்கிற தனித்திறமை பாரத சமுதாயத்துக்கு உண்டு. ஆனால் ஒவ்வொரு மாற்றத்திலும் ஸ்ரீமடம் தலையிட்டு தான் ஆகணுமா? அதனோட பங்கு எவ்வளவு? இன்னைக்கு சிந்திக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு பழசாகி போயிடுறது. ஒதுக்கி தள்ளிடுறா. அணையை உடைச்சுண்டு வர வெள்ளப்பெருக்க யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் வெள்ளம் ஒரு நாள் வடிஞ்சு ஆற்றுல நீரோட்டமாக சீராக போகத்தானே செய்கிறது. இப்படியெல்லாம் மகா பெரியவாளுக்கு சிந்தனை உண்டா அப்படின்றத அறிஞ்சவா யாருமே இல்லை. ஆனால் எந்த ஒரு இக்கட்டான நிலைமையையும் தளர்த்தி இயல்பான போக்கில் விடும் தனியாற்றல் மகா பெரியவாளுக்கு உண்டு. பக்தரோட அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை. உனக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. வந்த பக்தர்டேந்து ஆச்சரியமான பதில் வந்தது. உங்கள் கிருபையால் 3 பெண்களை பெற்றிருக்கேன். சின்ன குழந்தைகள், 5 வயசு, 3 வயசு, 6 மாதம் அப்படின்னார். மகா பெரியவா சொன்னால், ஒரு பொண்ணுக்கு காயத்ரின்னு பேர் வை, இன்னொருத்திக்கு சந்தியான்னு பேர் வை, 3ஆவது பொண்ணுக்கு சாவித்ரின்னு பேர் வை. 3 பேரையும் அந்தந்த பேரை சொல்லி கூப்பிடு. பேபி, லில்லி, பில்லின்னு கூப்பிடாத. இப்படி காயத்ரி, சந்தியா, சாவித்ரின்னு சொல்லின்னு இருந்தாலே காயத்ரி ஜபம் செஞ்சதுக்கான புண்ணியம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னார். பக்தரோட முகத்தில் ஆனந்த வெள்ளம். சம்பிரதாய விரோதமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தயங்கிட்டு இருந்த அந்த பக்தருக்கு தெளிவும் அனுகிரகத்தையும் கொடுத்துட்டா மகா பெரியவா. மகா பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு மகிழ்ச்சியோட போனார் அந்த பக்தர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.